பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் இருளுக்குள் அகப்பட்டு கிடக்கிறார்கள். இருளிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சத்ருவானவன் இருளுக்குள்ளே அகப்படுத்தி வைத்திருக்கிறான். தன்னுடைய சிந்தனையை இருளுக்குள் அகப்படுத்தி வைத்திருக்கிறான். தான் செய்யப்படக்கூடிய வேலையை இருளுக்குள் அகப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இருள்களின் நிலை எப்பொழுது மாறும்? என் குடும்பத்தை விட்டு எப்பொழுது விலகும்? நான் எப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி பார்ப்பேன்? என் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து உங்களை இருளிலிருந்து மீட்டு எடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கண் இருளாகாதபடிக்கு நீ பார்த்துக்கொள். உன்னுடைய மாம்சத்தின் கண் இருள் ஆக்கப்பட்டு விட்டால் சத்துருவானவன் உன்னை இருளுக்குள் அகப்படுத்தி விடுவான். ஆவிக்குரிய கண் உனக்குள்ளாடி திறக்கப்படும் போது நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றப்படுவாய். உன்னை நான் வெளிச்சத்திலே நடக்க வைப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருளுக்குள்ளாடியே அகப்பட்டு கிடக்கிறார்கள். குடும்பத்தில் சத்ருவானவன் இருளை கொண்டு விதைத்து கொண்டிருக்கிறான். வெளிச்சத்தை நாடி தேடி போகாதபடிக்கு இருளை அப்படியே குடும்பத்தில் இருளை விதைத்து வைத்து அந்த குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த குடும்பங்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வெளிச்சத்தை உட்பிரவேசிக்கிறார். வெளிச்சமாகிய தெய்வம் உன் குடும்பத்தில் தங்கி தாவரிக்கப் போகிறார். அந்த வெளிச்சத்துக்குள் நீங்கள் நடக்கும் போது அதில் ஒரு பிரகாசம் உண்டாகும், அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், அதில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கக்கூடிய இருளின் கிரியைகள் உன் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ, அந்த இருளை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அதை துரத்தி விட்டு வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் இருளுக்குள் அகப்பட்டு விட்டால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாய் மாறிவிடுகிறது. நம்முடைய சரீரத்தில் தலையாகிய கிறிஸ்து நமக்கு முதன்மையானவராய் இருக்கிறதுனால நம்முடைய கண் பாதிக்கப்படும் போது, மாம்சத்தின் கண் பாதிக்கப்படும் போது பாவ காரியங்களை செய்து விடுகிறோம், அக்கிரமங்களை செய்து விடுகிறோம், எல்லா தீமையான விஷயங்களையும் செய்து விடுகிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறாதபடிக்கு சத்ருவானவனுடைய கரத்துக்குள் அகப்பட வேண்டும் என்று சொல்லி முதலில் மாம்சத்தை அவன் பிடித்து கொள்ளுகிறான். இந்த மாம்சத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஆவிக்குரிய கண் நமக்கு திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போது மாம்சத்தில் இருக்கக்கூடிய இருள் நம்மை விட்டு வெளியேறிவிடும்.
ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்துக்குள் கொண்டு போய் வைத்தார். ஏதேன் தோட்டத்துக்குள் இருந்தவர்கள் ஆவிக்குரிய கண்ணில் அவர்கள் பிரகாசித்தார்கள். தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்தார்கள். தேவன் அவர்களோடு உலாவ ஆரம்பித்தார். அவர்களோடு பேசினார், பழகினார், எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். இதை பார்த்த சத்துரு இவர்களை எப்படியாவது இருளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் வஞ்சகமாய் பேசி பாவத்தை செய்து மாம்சத்தை இருளாக்கி கொண்டார்கள். இதனால் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவானவன் நம்மை துரத்துவதற்கு அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். நம்முடைய வெளிச்சத்தை இருளாக்குவதற்கு அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஜெபம் குறைந்து காணப்படுகிறதாம், வேதம் வாசிப்பு குறைக்கப்பட்டிருக்கிறதாம், ஆண்டவரோடு நடக்கக்கூடிய தொடர்பு குறைக்கப்பட்டிருக்கிறதாம். இதற்கு முன்பாக நான் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் நெருங்கி போனேன், அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், அதிகமாய் ஜெபித்தேன், ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் அந்த எண்ணம் குறைவாய் தோன்றுகிறது. ஆண்டவரோடு நடக்கிறதற்கு நான் விருப்பம் இல்லாதவளாய் இருக்கிறேன் என்று உங்களுடைய இருதயத்தில் ஏதாயிலும் எண்ணம் தோன்றுமேயானால் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், நான் இருளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். வெளிச்சம் என்னிடத்திலிருந்து எடுபட்டு போய்கொண்டிருக்கிறது. வெளிச்சமாகிய கிறிஸ்து என்னை விட்டு அகன்று கொண்டிருக்கிறார். நான் பாவத்துக்குள் விழுந்து கொண்டிருக்கிறேன், அக்கிரமத்துக்குள் விழுந்து கொண்டிருக்கிறேன். சத்துருவானவன் என் திசையை திருப்பிக் கொண்டிருக்கிறான், சத்துருவானவன் இருளை கொண்டு போடுகிறான் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் அந்த தெய்வம் உங்களை தூக்கி எடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் யாரையும் விட்டு விடுகிற தகப்பன் அல்ல. அவரிடத்தில் ஆண்டவரே நீர் என்னை மன்னித்து கொள்ளுங்கப்பா, என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இருள் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உன் இருளை அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளையாய் உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சவுலை தமஸ்குவில் பிடித்த போது அவனுடைய மாம்சத்தின் கண் அவனுக்குள்ளாடி இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கும் கொல்வதற்கும் அவன் எத்தனம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த இருளின் கண்ணை மாற்றின தகப்பன் அவனுடைய கண்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறந்தபோது நான் ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று துடித்தவன் புதிய ஏற்பாட்டு சபையின் நிரூபங்களை எழுதி கொடுப்பதற்கு அவனை ஒரு கருவியாய் அப்போஸ்தலனாய் ஆண்டவர் மாற்றினாரேயானால் இருளுக்குள் இருக்கக்கூடிய உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து ஆண்டவருடைய கரத்தில் வைத்து உங்களை அலங்கரிப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றப் போகிறேன். உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றும் போது நீ அந்த வெளிச்சத்தில் நடப்பாய். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல உன் குடும்பம் ரட்சிப்புக்குள் கடந்து வரப்போகிறது. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரப்போகிறது. அக்கிரமத்தை விட்டு வெளியே வரப்போகிறது. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகும்போது அக்கறையாகிய அந்த பரம கானானுக்குள் உங்களை சேர்த்து கொண்டு உங்களோடு கூட அவர் இருப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தானப்பாம், என் குடும்பம் இருளுக்குள் இருந்தது, ஆண்டவர் என்னை இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்தார், என் பிள்ளைகளை கொண்டு வந்தார், என் தொழிலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார், என்னோடு கூட நடக்கிற தெய்வம் எனக்காக பேசுகிறார் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல்
மேலே வைக்கப்படுகிறது. ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களுடைய வாழ்க்கை இருளுக்குள் ஆவதில்லை. நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடப்பீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் வெளிச்சமாக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்களாய் மாற்றப்படட்டும், மாம்சத்தின் கண்கள் அடைக்கப்படட்டும். ஆவியில் நடக்கிறதற்கு, ஆவியில் பேசுவதற்கு, ஆண்டவரோடு கூட பழகுவதற்கு எங்களுடைய கண்களை பலப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துவீராக, நீர் திடப்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் குடும்பங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.